ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. ஆடி அமாவாசைக்கு காசி யாத்திரை குறித்து ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருக்கிறேன். அந்த அறிவிப்பில் ஒரு சிறிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 18ஆம் தேதி புறப்பட்டு நம்ம காசி யாத்திரை போகிறதா நம்ம கொடுத்துருந்தோம். அதை ஒரு நாள் முன்னதாக, அதாவது ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய வகையில் மாற்றி அமைச்சிருக்கிறோம். இந்த காசி யாத்திரையில் கலந்துக்க விருப்பப்படுறவங்களுக்கு நாளை காலையிலேருந்து முன்பதிவு துவங்குது. அதனால் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உடனடியாக உங்களுடைய அடையாளங்களை தெரிவித்து, உங்களுடைய பேர் விவரங்களை தெரிவித்து முன்பதிவு கூகுள் பே மூலிமா நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோமோ அதை செலுத்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இனிமேட்டு ஒவ்வொரு யாத்திரைகள்லையும் அதிகபட்சமாக 45 நபர்களை மட்டும்தான் அழைச்சிட்டு போகிறதா இருக்கிறோம். வேணும்னா தொடர்ந்து அடுத்தடுத்த யாத்திரைகள் மறுவாரமே கூட திரும்ப கூப்பிட்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஏப்ரல் 18 போன யாத்திரையை கூட நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் வரும். கிட்டத்தட்ட 70 பேர் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஒரு பெரிய பஸ்ஸு, ஒரு மினி பஸ் அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன ஆகுதுன்னா, 70 பேர் கூட்டிகிட்டு போகிறது எங்களுக்கு பெரிய சிரமங்கள் கிடையாது. யாராவது ஒரு சிலர் அல்லது ஒரு குழுவினர் ஒரு 7-8 பேர் தாமதமாக வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக 2 பஸ்ஸுமே தொடர்ந்து நின்றுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, அடுத்த இடங்களுக்கு போக முடியாமல். அதனால் இந்த தேவையில்லாத காலதாமதங்களை தவிர்க்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு பஸ்ஸுக்கு உண்டான நபர்கள் மட்டும்னா நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தேடி பிடிச்சி கூப்பிட்டு வர்றதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும், வரக்கூடிய நபர்களுக்கும் சௌகரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க உடனடியாக தொடர்பு கொண்டு முன்பதிவு செலுத்துறீங்க. இதில் ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை கேட்டிருந்தவங்களுக்கும் உங்களுக்கு நாங்கள் இந்த தகவலை அனுப்பி வைக்கிறோம். மற்றும் புதுசாக கேட்குறவங்களும் இதை பாருங்கள். அதே போல் தொடர்ந்து இனிமேட்டு மாதத்துக்கு ஒரு யாத்திரையில் 2 யாத்திரை கூட காசி யாத்திரை பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் நிறைய காசி யாத்திரை போகணும்னு விருப்பப்பட்டு நமக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இனி அதிகபட்சமாக காசி யாத்திரை பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். ஏன்னா கும்பமேளா சமயத்துலேயே நம்ம காசி யாத்திரை தொடர்ந்து இப்போ 4 மாதமாக பண்ணாமல் இந்த ஏப்ரல் 18 தான் முதல் யாத்திரை பண்ணோம். அதனால் நிறைய நபர்கள் நிறைய அன்பர்கள் சார் நீங்கள் அவங்க கூட காசி யாத்திரை வரணும், 2வது நம்ம குறைந்த விலை கட்டணத்தில் நாங்கள் பண்ணுறதுனால உங்கள் கூட வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தையும் தெரிவிச்சிருந்தீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக மிக நன்றிகள். உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் கடவுளினுடைய பணியாளராக நம்ம இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த சிவபெருமானிட்ட கட்டளையை ஏற்று சிவனடியார்களாக வரக்கூடிய உங்களையெல்லாம் அழைச்சிட்டு போய் சிவ தரிசனம் கொடுக்கணும், காசி யாத்திரையினுடைய மகத்துவத்தை உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறத என்னுடைய குருநாதர்களுடைய அருள் மூலமாகவும் அவர்களுடைய நல்ல ஒரு வழிகாட்டுதல் மூலமும் இந்த யாத்திரைகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த யாத்திரையில் நம்மளுடைய பயணத்திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 17/7/2025 அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சென்னைக்கு சாயங்காலம் ஒரு 8 மணிக்குள்ளே எல்லாம் வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம யாத்திரை துவங்குது. ஆக்ரா, மதுரா, டெல்லி பார்த்துட்டு பிரயாக்ராஜ் போகிறோம். பிரயாக்ராஜ் பார்த்துட்டு அயோத்தியிலேருந்து கயா, அப்புறம் ஆடி அமாவாசை அன்னைக்கு காசி. வியாழக்கிழமை ஜூலை 17ஆம் தேதி ஆடி அமாவாசை வருது, அன்னைக்கு காசியில் இருக்க போகிறோம். இதில் இப்போ கிளம்புறது ஜூலை 17, அமாவாசை ஜூலை 24, ஆடி மாதம் 8ஆம் தேதி இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம காசியில் இருப்போம். திரும்ப 25ஆம் தேதி மறுநாள் 2வது நாளும் காசியில் இருப்போம். 25ஆம் தேதி இரவு நம்ம காசியிலேருந்து புறப்பட்டு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அடைவோம். சரிங்களா? இதுதான் பயணத்திட்டம். இந்த யாத்திரையில் கலந்துக்க விரும்புகிறவங்க, மேற்கொண்டு இந்த யாத்திரையை பற்றி விவரம் வேணும் அப்படிங்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப் மூலிமா தகவல் அனுப்புனீங்கன்னா இந்த ஐட்னரி அப்படிங்கக்கூடிய சுற்றுலா விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18 இப்போ போன வாரத்தில் நாங்கள் காசி யாத்திரை போயிட்டு வந்த குழுவினர்கள். இவங்க பேருந்தில் வந்த குழுவினர்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அப்படிங்கக்கூடிய வகையில் நிறைய அன்பர்கள் ஏற்கனவே நம்ம கூட யாத்திரை வந்தவங்களுடைய பரிந்துரையின் பேரில் வந்தவங்க தான் நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் மட்டும் 2வதா 3வதா வந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகள்லாம் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க. பின்னாடி இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் சிவகிரி, முத்தூர், காங்கேயம் இந்த மாதிரி பகுதியை சேர்ந்தவங்க. இவர் அண்ணன் சிவகுமார் மேட்டூர் பகுதியை சேர்ந்தவர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உடுமலைப்பேட்டை குரூப் அப்படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் உடுமலைப்பேட்டையிலேருந்து அண்ணன் சவுந்தரராஜன் மற்றும் துரைசாமி அவங்க குழுவினர் ஒரு 10 பேர் பக்கம் நம்ம காசி யாத்திரையில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பரிந்துரையில் அவங்க போயிட்டு இந்த சாய் தர்ஷன் டூர்ஸ்லாம் நல்லபடியாக கூப்பிட்டு போகிறாரு, நல்ல ஆன்மீக விளக்கங்கள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் அவங்க உறவினர்கள் இதில் ஒரு 8 பேர் வந்தாங்க.
அப்புறம் மேல்மருவத்தூர்லேருந்து கலா மேடம் வந்து போன ஜூன் மாதம் வந்திருந்தாங்க யாத்திரை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர் சத்யபிரியா அப்படிங்கிறவங்க சென்னையில் இருந்து வந்திருந்தாங்க. அவங்களுடைய பரிந்துரையில் தான் கலா வந்தாங்க. இப்போ கலாவனுடைய பரிந்துரையில் ஆந்திராவில் நாயுடுபேட்டையிலேருந்து தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள், அவங்க உறவினர்கள், கலாக்கவனுடைய உறவர்கள் ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குமாரபாளையத்திலிருந்து ஏற்கனவே நம்ம கூட 3 யாத்திரை வந்திருந்தாங்க. இந்த தொடர்ந்து இப்போ 4வது யாத்திரையாக காசி யாத்திரை, அவங்க ஒரு 8 பேர் 10 பேர். அது போக அப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் யாத்திரையில் சென்னையிலேருந்து வேலு ஐயா கலந்துக்கிட்டு இருந்தார். அவரும் வந்து அவருடைய உறவினர்களை இந்த காசி யாத்திரையில் தேனி போடிநாயக்கனூர் பகுதிகளிலேருந்து அவர் 4 பேர் அனுப்பிச்சிருந்தார். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த நண்பர், அவர் வந்து நம்ம ஜூன் மாத யாத்திரையில் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப நட்பாக பழகிட்டார் நம்ம கூட. அவர் வந்து பாண்டிச்சேரி பகுதியிலேருந்து 3 பெண்மணிகளை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. சார் 3 பேருமே லேடிஸு, வயசானவங்க, நீங்கள் நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு வரீங்க நம்பிக்கையில் உங்களை அவங்கள அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன், வேறு யார் கூடயும் அனுப்புறதுக்கு நமக்கு மனசு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்களும் வந்து வயதானவங்க, அது நல்லபடியாக நம்ம அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே ஒரு சிலர் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து புதுசாக வந்தவங்க. இந்த யாத்திரையெல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது முன்பதிவெல்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய நண்பர்கள் இந்த யாத்திரையில் கலந்துக்கிறதுக்கு கேட்டாங்க. வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அதே போல் இந்த குழந்தை நிற்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர் மணிகண்டன் குழு, அந்த பெண்கள் நிற்கிறவங்க குமாரபாளையத்தை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து மறுபடியும் நம்ம யாத்திரையில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மறுபடியும் விரும்புகிறாங்க. அடுத்தது கூட நிறைய யாத்திரைகள்லாம் போட்டிங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சிவபெருமான் இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்து இந்த மாதிரியான அன்பு உள்ளவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெரும் பாக்கியத்தையும் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் இந்த யாத்திரைகள் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு கலந்துக்கோங்க. மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்று. சத்குரு சாய்நாதரின் அருளோடு உங்களிடமிருந்தெல்லாம் விடைபெறுகிறேன். அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்க வளமுடன்.